அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஃபிலிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை பற்றியும், இந்த சிஃபிலிஸ் என்கிற பால்வினை நோயை பரப்புகிற ஆர்கானிசம் யார் அப்படிங்கிறது பற்றியும், இந்த சிஃபிலிஸ் என்கிற டிசீஸுக்கான இந்த ஆர்கானிசம் ஒரு இன்ஃபெக்ட் பண்ணும்போது எவ்வளவு இன்குபேஷன் பீரியடை வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல எடுத்துக்கும் அப்படிங்கிறதுங்கிறதையும், இதோட சிம்டம்ஸ், இதோட அறிகுறிகள், இந்த டிசீஸ் வந்து தாக்கப்பட்டிருக்குமாயின் இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லெபார்டரியில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பற்றியும், இந்த டெஸ்ட் எல்லாம் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் வருமா இல்லை குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் வருமா அப்படிங்கிறதையும், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னால் என்ன, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறது பற்றியும், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கான ஒரே ஒரு பரிசோதனை VDRL அப்படிங்கிற டெஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படியெல்லாம் இதை தெரிஞ்சுக்கலாம், இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன். இந்த சிஃபிலிஸ் நோய் வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இது வந்து தவறான உடல் உறவின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். இதை வந்து காசேட்டிவ் ஏஜென்ட் யார் வந்து இதை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பனிமா பேலிடம் என்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் வந்து இதை காஸ் பண்ணுது. இதை வந்து ஸ்பைரோகிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஸ்பைரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால இதை ஸ்பைரோகிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்பைரோகிட்ஸை பார்க்கணுன்னா இந்த இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த புண்ணில் உள்ள லீசன்ஸை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இந்த ட்ரிப்பனிமா பேலிடத்தையும் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியடு. இந்த ட்ரிப்பனிமா பேலிடம் வந்து ஒரு ஆளுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா உடனேயே டெஸ்ட்டில் வந்து தெரிவது கிடையாது. இந்த இன்குபேஷன் பீரியடுங்கிறது 3 வாரம் முதல் 90 நாட்கள் வரைக்கும் இந்த ஆர்கானிசம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணாலும் இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக வந்து சிம்டம்ஸ். என்னென்ன அறிகுறிகள் இந்த ட்ரிப்பனிமா பேலிடம் வந்து ஒரு நபரை தாக்குனா என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கிற இன் ஜெனிட்டல் ஏரியாஸ், ஃபீவர், ஹெட்டேக், இச்சிங், வூண்ட் அரவுண்ட் மவுத். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜெனிட்டல் ஏரியாஸ், இந்த தொடை இடுக்குகள், திரும்ப அந்த அக்கிள், இப்படிப்பட்ட பகுதிகளில் பார்த்திங்கன்னா புண்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காணப்படுகிற வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக ஃபீவர் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், திரும்ப வந்து இச்சிங், ஊறல் கூட இருக்கலாம். திரும்ப வந்து இந்த வாயை சுற்றி பார்த்திங்கன்னா புண்கள் காணப்படும், மலத்துவாரத்தில் வந்து புண்கள் காணப்படும். இப்படிப்பட்ட அந்த ஜெனிட்டல் ஏரியாஸில் இப்படிப்பட்ட புண்கள் வருவதற்கான அடையாளங்கள் தென்படும். இதன் மூலமாக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பனிமா பேலிடம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, சிஃபிலிஸ் நோய்க்கான அறிகுறிகள் தென்படுது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த டெஸ்ட்டை வந்து லேபுக்கு வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு காரணமாகவும் அமைந்திருக்கிறது. சிஃபிலிஸ் நோயை கண்டுபிடிப்பதற்காக லெபார்டரியில் என்னென்ன டெஸ்ட் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VDRL அதாவது வெனேரியல் டிசீஸ் ரிசர்ச் லெபார்டரி, RPR ரேப்பிட் பிளாஸ்மா ரியேஜன் அப்படிங்கிற டெஸ்ட்டு. இது வந்து சிராலஜிக்கல் டெஸ்ட்டு. இதை வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த VDRLும் RPR இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்னு 2 ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும். இப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு கொடுக்கலாம், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து எவ்வளவு வீரியத்தில், அதாவது இந்த ட்ரிப்பனிமா பேலிட வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்போது நம்மளோட உடம்பில் இருக்கிற ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுற, இதுக்கு எதிராக ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடி வந்து எவ்வளவு கான்சன்ட்ரேஷனில் இருக்குங்கிறது இதில் தெரியாது. ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவ், இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா இவ்வளவு தான் நம்ம ரிப்போர்ட் பார்க்க முடியும். அதனால் வந்து இதை பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த VDRLும் RPR டெஸ்ட்டும் பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக இந்த TPHA அப்படிங்கிற டெஸ்ட்டும் FTA-ABS அப்படிங்கிற டெஸ்ட்டும் வந்து அடுத்த நிலையில் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. இந்த TPHA அப்படிங்கும்போது ட்ரிப்பனிமா பேலிடம் ஹீம் அக்ளூடினேஷன் அசை. அடுத்ததாக FTA எங்கும்போது
ஃப்ளோரசன்ட் ட்ரிப்பனிமல் ஆன்டிபாடி அப்சார்ப்ஷன் ஏபிஎஸ் அப்படிங்கும்போது அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற 2 டெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இது வந்து சிஃபிலிஸ் நோய்க்கான கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு. இதை வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கும்போது இந்த ட்ரிப்பனிமா பேலிடம் என்கிற இந்த ஆன்டிஜனுக்கு எதிராக நம்ம பாடியில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகியிருக்குது, இந்த கான்சன்ட்ரேஷன் அதாவது இந்த வீரியம் எவ்வளோ தூரத்துக்கு வீரியமாக சிஃபிலிஸ் நோய் தாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து வேல்யூவின் அடிப்படையில் அனலைசிஸ் பண்ணி தரக்கூடிய டெஸ்ட்டு. அதனால இதை குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸும் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஃபிலிஸ் நோய்க்காக பண்ணப்படுகிற லெபார்டரி எக்ஸாமினேஷனாக காணப்படுது. சிஃபிலிஸ் நோய்க்காக லேபில் பண்ணப்பட்ட விடிஆர்எல் என்கிற டெஸ்ட்டு. இதை வந்து பேஷண்ட்டோட பிளட்டை எடுத்து அதுலேருந்து சிரத்தை செப்பரேட் பண்ணி இந்த விடிஆர்எல் கார்டில் சாம்பிள் வெல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சாம்பிள் வெல்லில் வந்து பேஷண்ட்டோட சிரத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணணும். பண்ணும்போது இந்த சிரம் வந்து அப்படியே இந்த கார்டில் மூவ் ஆகி இந்த ஸ்ட்ரிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டை காமிக்கும். இதில் சி இன்னும் டி இன்னும் 2 இது வந்து கொடுத்துருப்பாங்க, வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதில் சிங்கிறது கண்ட்ரோல், டிங்கிறது டெஸ்ட்டு. இந்த சியிலையும் டியிலையும் 2 ரெட் லைன் இப்படி ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா இது வந்து விடிஆர்எல் பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட்டை நமக்கு காமிக்கும். சிஃபிலிஸ் நோயால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிந்துக்கலாம். இந்த டியில் வந்து ரெட் லைன் இல்லை, சியில் மட்டும்தான் ரெட் லைன் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட்டு. இது வந்து நெகட்டிவ்ங்கிற ரிசல்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அதுவா இந்த டியில் மட்டும்தான் ரெட் லைன் இருந்து சியில் ரெட் லைன் இல்லை அப்படிங்கும்போது இதை நம்ம எந்த ரிப்போர்ட்லையும் எடுக்க முடியாது. இது ராங் ரிப்போர்ட், இன்வேலிடு ரிப்போர்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து பாசிட்டிவ்னு நெகட்டிவ்னு கொடுக்க முடியாது. கார்டு வந்து இன்வேலிடாக இருக்குது. இன்னொரு கார்டில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இது புரிஞ்சுக்குது. இதன் மூலமாகவும் நம்ம சிஃபிலிஸ் நோய் விடிஆர்எல் டெஸ்டின் மூலமாகவும் பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, இன்வேலிடாக இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்வேலிடுனா டெஸ்ட்டில் மட்டுமே ரெட் லைன் வரும், கண்ட்ரோலில் வராது. ஆக்சுவலி கண்ட்ரோலில் எப்படியாவது ரெட் லைன் வரணும், வரும்போது தான் அந்த கார்டு வேலிடு அப்படிங்கிறதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.